நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ பாருங்க, நீதிமொழிகள் 10:12 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாருங்க, பகை விரோதங்களை எழுப்பும், சகோதரர்கள் மத்தியில் விரோதத்தை எழுப்பும், அவங்க மத்தியிலே பகையை உண்டாக்கும், அவர்களை பிரிக்கும், அவர்களை நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்காக எழும்பி அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் மத்தியில் இந்த பகையை ஏற்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகை அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது விரோதங்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக போகக்கூடிய சூழ்நிலை அது ஏற்படுத்திடும். ஆனால் அன்பு இருக்குது பாருங்கள், அன்பு அது சகல பாவங்களையும் மூடும். அப்படியே அவங்க குற்றம் செஞ்சாலும், அப்படியே அவங்க தப்பு செஞ்சாலும், அப்படியே அவர்கள் தவறு செஞ்சாலும், அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு இருக்குது பாருங்கள், அந்த அன்பு எல்லாவற்றையும் மன்னித்து அவங்கள அங்கீகரித்து கொள்ளும். சரிங்களா? அன்பு சகல பாவங்களையும் மூடும் பாருங்கள், சகல பாவங்களையும் மூடும். ஆண்டவருடைய அன்பு சகல பாவங்களையும் மூடும். அதனால் இந்த வசனத்தின்படி பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பகை விரோதங்களை எழுப்பும், ஆனால் அன்பு சகல பாவங்களையும் மூடும். இன்னைக்கு நீங்கள் அன்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.